ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருமணம் இன்றைக்கான சீரியலை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஜனனி காலில் போட்டுருந்த மெட்டியும் பார்த்தீங்கன்னா காணா போயிடுது. எங்கே தேடியும் பார்த்தீங்கன்னா கிடைக்கல. அதனால் ஜனனியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. இதை நம்ம சந்தோஷம் பார்த்துட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ அவங்க கையில் ஒரு ரிங்கு மாதிரி இருக்குது. அதை கழட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஜனனியோட காலில் போட்டு விட்றாங்க. ஆனால் ஜனனி சோகமாக வந்துட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா அழுகிறாங்க. ஏங்க அழுகிறீங்க? அதான் மெட்டி தான் கிடச்சிருச்சுல, இப்போ நீங்கள் சந்தோஷப்படுங்க. இது மாதிரி நீங்கள் அழுதா என்னோடய மனசுக்கு என்னோ மாதிரி இருக்குங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. இதை கேட்டு பார்த்தீங்கன்னா இனிமேல் நான் அழுகலங்கிறாங்க. சரிங்க, இது மாதிரி நான் அப்பா போய் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் இங்கேருந்து போகிறாங்க. ஜனனி ஆனால் சோகமாக இருந்தாலும் சந்தோஷம் இது மாதிரிலாம் செய்கிறத பார்த்து அவங்க மனசுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷப்படுத்துக்கிறாங்க. அதுக்கடுத்தபடி பார்த்திங்கன்னா நம்ம சந்தோஷம் கௌதமும் பேசிகிட்டே நடந்து போகிறாங்க. அப்போ கௌதமும் சரி அங்கே ஜனனிக்கிட்ட என்ன பண்ண அப்படிங்கிறாங்க. இது மாதிரி ஜனனியோட மெட்டி காணா போச்சுட்டாங்கிறாங்க. காணா போச்சு அப்படின்னு தேட வேண்டியதானேங்கிறாங்க. தேடுனா ஆனாலும் அது காணா போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே ஃபீல் பண்ணி அழுதாங்கிறாங்க. ஓ, அவங்க அழுதாங்களா? அப்போனா நீயும் கூட சேர்ந்து அழுக வேண்டியதானேங்கிறாங்க. என்னடா இது மாதிரி எதுக்கு எடுத்தாலும் ஜனனி என்னோட தங்கச்சி அப்படி இப்படிம்ப நீயே இப்போ கேலி பண்ணி பேசுகிறீங்கிறாங்க. ஆமாம், நான் எதுக்கு பேசுகிறேன்னா அதுக்கெலாம் ஒரு அர்த்தம் இருக்கும்டா. இது மாதிரி இப்போ நீ இவ்வளோ செஞ்சுட்டேன், இது மாதிரி மெட்டி காணா போச்சுன்னு சொல்லிட்டு உன் கையில் இந்த ரிங்கை கழட்டிலாம் போட்டு விட்ற. ஆனால் திடீர்னு ஒரு நாள் இது மாதிரி டைவர்ஸ் அப்படின்னு சொன்னால் அவள் எவ்வளோ கஷ்டப்படுவா. இது மாதிரி கையில் தங்கத்தை வச்சுட்டு சாதாரண ஒரு பித்தளை போயிட்டு நீ தேட பார்க்குறடா, அதெல்லாம் ரொம்பவுமே தப்புடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராக அட்வைஸ் பண்ணுறாங்க. இப்போ சேர்றா அதான் தெரியும், ஜனனி நான் என் கூட இருக்கிற வரைக்கும் ஜனனிக்கு எதுவுமே ஆகாமல் அவங்க சந்தோஷமாக இருந்தாலே போதுட்டாங்கண்ணே. சரிப்பா சாமி, சரி ஒரு சிகரெட் அடிப்போமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கடா இங்கே ஆசிரமத்துலையா? வாடா வெளில போய் அடிச்சுட்டு வரோம்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அழைச்சிட்டு போகிறாங்க. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நம்ம ஜனனியும் ஆசிரமத்துலேயே பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆலமரம் மட்டும் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்களாம் இருக்காங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா நம்ம ஜனனியோட கண்ணை பார்த்திங்கன்னா கட்டி விட்டு பார்த்திங்கன்னா கண்ணாமூச்சி விளாண்டுட்ருக்காங்க. இதை பார்த்திங்கன்னா அங்கே உள்ள 2 குரூஜு ஆசிரமத்தில் உள்ள பெண்களும் பார்த்துட்டு இந்த பொண்ணு ரொம்பவுமே அழகாக இருக்கால, இது மாதிரி நம்ம பூஜை செய்கிறப்ப கூட நம்மளுக்கு ரொம்பவுமே உதவி செஞ்சா, இந்த பொண்ணு கட்டிக்கிட்ட புருஷன் ரொம்பவுமே கொடுத்து வச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை பார்த்திங்கன்னா சந்தோஷம் கேட்டுட்டு ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷம் நேராக போகிறாங்க. நம்ம ஜனனி பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா சந்தோஷம் பிடிச்சிடுறாங்க. ஐயோ நீங்களாங்கிறாங்க. என்னங்க செய்கிறீங்கன்னா, இல்லை சும்மா சின்ன பசங்களோட சும்மா இது மாதிரி கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருந்தா அப்படிங்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அங்கே இருக்க சின்ன பசங்க அந்த பொண்ணுலாம் வந்து இது மாதிரி அக்கா இவங்க யாருங்கிறாங்க. நம்ம ஜனனி எதுவுமே பேசாமல் இருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம சந்தோஷம் இந்த அக்கா தான் என்னோடய ஒய்ஃபு, இது மாதிரி நான் தான் அவங்க புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு பார்த்திங்கன்னா ஜனனியும் பார்த்திங்கன்னா அவங்க மனசுக்குள்ளே ஆனால் சந்தோஷப்படுறாங்க. ஆனால் ஒரு விதமான சோகமாகவும் இருக்காங்க தான் சொல்லலாம். சரி அங்கிள் நீங்களும் வாங்கலை விளையாடுங்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா என்னங்க விளையாடலாமா அப்படின்னு சந்தோஷம் கேட்குறாங்க. அப்போ ஜனனி இல்லைங்க வேணாங்கங்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா நீங்கள் இருக்கீங்களேங்கிறாங்க. நான் இருந்தால் நாங்கள் வாங்க விளையாடுவோம். இது மாதிரி தோற்றுருவேன்னு உங்களுக்கு பயமாங்கிறாங்க. இல்லைங்க நான் வந்தால் நீங்கள் தோற்றுருவேன்னு எனக்கு பயங்கிறேன். சரி சரி வாங்க விளையாண்டு பார்ப்போம் அப்படின்னு சொன்னோம். ஃபஸ்ட்டு இது மாதிரி மாமாவுக்கே கட்டி விடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணு சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா சந்தோஷ்க்கு பார்த்தீங்கன்னா கண்ணை கட்டி விட்றாங்க. பார்த்தீங்கன்னா சந்தோஷம் கண்ணை கட்டிட்டு எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பசங்களை பிடிக்க போகிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனனி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோஷம் பின்னால் தட்டி விட்டுட்டு நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை வச்சு பார்த்தீங்கன்னா தட்டி இது பார்த்தீங்கன்னா காட்டாவை காட்டிட்டு ஓடிட்டுருக்காங்க. ஒரு சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஜனனி கரெக்டாக பிடிக்கிற மாதிரி வந்துடுறாங்க. கரெக்டாக பார்த்திங்கன்னா இடித்து ஜனனி கீழே விழுவ போகிறாங்க. கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம சந்தோஷ் பார்த்திங்கன்னா நம்ம ஜனனியை கீழே விழுவாமல் அப்படியே பார்த்திங்கன்னா தாங்கி பிடிச்சிடுறாங்க. இந்த சீன்லாம் பார்த்திங்கன்னா 2 பேருமே ரொம்பவுமே ரொமான்ஸாக பார்த்துக்கிறாங்க. இந்த சீன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா 2 பேருமே காதலிக்கிற மாதிரி காட்டினாலும் பார்த்திங்கன்னா அவங்க மனசில் ஒரு விதமான இடைஞ்சல், அதாவது சோகம் இருக்கிற மாதிரி தான் பார்த்திங்கன்னா எதுவுமே பேசாமல் இங்கேருந்து போயிடுறாங்க. இதை நம்ம கௌதமும் பார்த்துட்டு டே இது மாதிரி ஜனனி உனக்கு கிடச்ச வரண்டா, நீ ஆனால் அதை மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி எல்லாம் பண்ணிகிட்ருக்கேங்கிறாங்க. நான் என்னடா பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. இது மாதிரி அவள் எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா, அதை புரிஞ்சிக்காமல் நீ அவளை எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் அவளை டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேங்கிறாங்க. இது மாதிரி சொல்லு, இது மாதிரி உங்கள் வீட்டில் இது மாதிரி இருந்தா அப்போ எல்லாம் சந்தோஷமாக இருந்தீங்க. உங்கள் வீட்டை விட்டு அவங்க வீட்டுக்கு போனோடனே அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாம் ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்தாங்க. இது மாதிரி ஜனனி உங்கள் வீட்டை விட்டு போன பிறகு நீ உன் அப்பா உன் தம்பி உன் தங்கச்சி எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. திரும்பி வந்த பிறகு தானே ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்தாங்க. எப்படி ஃபேமிலியோடு எவ்வளோ சந்தோஷமாக நீங்கள் இப்போ இருக்கீங்க ஜனனி இருக்கிறதுனால. இதே ஜனனி இல்லைன்னா நீங்கள் எப்படி கஷ்டப்படுறீங்க, அவள் இல்லைன்னா நீங்கள் என்ன தானே பண்ணுவீங்க. இது மாதிரி எப்போதுமே ஒரு பொருள் நம்ம கூட இருக்கிறப்ப தெரியாதுடா, இது மாதிரி ஏதாச்சும் போயிடுச்சுன்னு தான் தெரியுங்கிறாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா சந்தோஷம் டே இதெல்லாம் நீ எப்படா இந்த மாதிரி யோசிச்ச, இது மாதிரி காரில் வரப்பயே இது மாதிரி பேசணுன்னு யோசிச்சு வச்சேங்கிறேன். டேய் நான் சொல்கிறதெல்லாம் என்ன உனக்கு காமெடியாக இருக்காங்கிறாங்க. நான் இப்போ காமெடின்னு சொன்னேனாங்கிறாங்க. நான் சொல்கிறதெல்லாம் சீரியஸாக சொல்கிறேன்டா, நான் ஜனனிக்கு ஒரு அண்ணன் மாதிரி தான் இப்போ சொல்லிகிட்ருக்கேங்கிறாங்க.
சரிடா சரிடா இதை பற்றி நான் யோசிக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோஷம் சொல்லிகிட்ருக்காங்க. சரி வாடா சாப்பிடலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பாடு சரி வா போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்தும் போகிறாங்க. அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா அந்த ஆசிரமத்தில் ஒரு சின்ன கோயில் மாதிரி இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா அம்மா வந்திருக்காங்க. அவங்க பையனையும் மருமகளையும் அழைச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சாமி கும்பிட்றாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அவங்களோட மருமக பார்த்திங்கன்னா முட்டி போட்டுட்டு அந்த கோயிலை அந்த பிரகாரத்தை சுற்றி வராங்க. இதை மாயா பார்த்துட்டு என்ன அது அங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலில் ஒரு லேடி பூசாரி தான் இருக்காங்க. போயிட்டு இது மாதிரி என்ன அவங்க எதுக்கு முட்டி போட்டு அந்த பொண்ணு சுற்றி வராங்கங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, இது மாதிரி அந்த பொண்ணும் அந்த பையனும் காதலிக்கிறாங்க. ஆனால் நிறையா தடை வருது, சேர வைக்கல. இது மாதிரி முட்டி போட்டு இந்த கோயில் பிரகாரத்தை சுற்றி வந்தால் அவங்களோட காதல் நிறைவேறும், அவங்க 2 பேருமே சேர்ந்துருவாங்க. அதுக்காக தான் இந்த பரிகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுன்னு நம்ம மாயாக்கு உடனே இதே மாதிரி ஆர்த்தியை பண்ண வச்சா நவீன் பார்த்தா உடனே சேர்ந்துருவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்த்தீங்கன்னா ஆர்த்தியோட ரூமுக்கு போகிறாங்க. ஆர்த்தி பார்த்தீங்கன்னா நல்லா குப்பரகப்படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. டேய் விடிஞ்சு எவ்வளோ மணி நேரம் ஆகுது, இன்னமும் தூங்கிட்டு இருக்கியா, முதல்ல ஏந்திரிங்கிறான். ஏன்க்கா அப்படிங்க, முதல்ல வா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அந்த கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த பொண்ணு எப்படி முட்டி போட்டு இது மாதிரி அந்த பிரகாரத்தை சுற்றி வரா, அதே மாதிரி நீ பண்ணுங்கிற, ஏன்க்கா இதெல்லாம் பண்ணுங்கிறாங்க. அதெல்லாம் ஒரு விஷயம் இருக்குடி, இது மாதிரி நீ மட்டும் முட்டி போட்டு சாமியை வேண்டிட்டு இதுமாதிரி சுற்றி வந்தேன்னா நவீன் மட்டும் இதை மட்டும் பார்த்தானா நீயும் அவனும் சேர்ந்துருவாங்க. அந்த சமயத்தில் குருஜியும் வந்து பார்த்தாருனா இது மாதிரி இந்த பொண்ணு இந்த பையனை காதலிக்கிறாங்க, அதனால தான் இந்த பையனுக்காக இந்த பொண்ணு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி குருஜியே பார்த்துட்டு இது மாதிரி நவீனும் ஆர்த்தியும் சேர்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாமாட்ட எடுத்து சொல்லுவாங்கடி, நீயும் இதே மாதிரி முட்டி போட்டு நடந்து போங்கிறாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தியும் பார்த்தீங்கன்னா முட்டி போட்டு நடக்கிறதுக்காக போகிறாங்க. அக்கா நவீன் வந்துருவாங்களா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நவீனை வர வைக்க வேண்டியது என்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதோட இன்றைக்கான சீரியலும் முடியுது.